கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து தேவன் நம் மீது வைத்த அளவற்ற அன்பின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் நாம் அனைவரையும் ஒன்று கூட செய்து அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை ஒவ்வொரு சகோதரர் வாயிலாக வசனங்களோடு நாம் சத்தியமாக நாம் கேட்டு வருகிறோம். அதை தொடர்ந்து மீண்டுமாக இன்றைய நாளில் தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடத்திற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்து நாம் இந்த ஒரு கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள் வந்து எடுக்கும்படியாக அன்புடன் அழைப்போம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீற்றிருந்து இந்த பூமியிலுள்ள உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அன்போடும் சத்தியத்தோடும் வழிநடத்தி வருதான எங்கள் ஒன்றான பரம தந்தையே, தேவரி கடந்து போன காலங்களிலே முழுவதுமாக எங்களை கணினி போல பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடத்தியதுக்காக நன்றியப்பா. உமது அளவற்ற கிருபினாலும் அளவற்ற அன்பினால் கூட எங்களுடைய வாழ்நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது உன்னதமான சத்தியத்தை எங்களுக்கு வழங்கி வர தயவுக்காக நன்றி இருக்கிறோம்ப்பா. உலகத்திலே பல கோடி ஜனங்கள் இருந்தாலும் தரப்பனே, அற்பமும் குப்பையுமா இருக்க எங்களை நீர் தேர்ந்தெடுத்து உமது மேலான சத்தியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தும் தயவுக்காக நன்றியப்பா. இப்படிப்பட்டதாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு விடாமல், இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் மரண பரிந்து நாங்கள் உண்மையாக இருந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் முழு மனதுடன் எங்களுடைய அன்றாட வாழ்வியை கூட கிரியை மூலமாக காண்பிக்க தேவரை தேவை எங்களுக்கு கிருபை பாற்றம் ஜெயிக்கிறோம் தோப்பனே. அப்பா, உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லையப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கூட எங்கள் வாய் சொல் பெறுவதற்கு முன்னரே எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளும் மறந்திருக்க தேவன் நீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க சித்தை வைத்திருக்கிறீரோ அவையெல்லாம் உமது மேலான சித்தத்தின்படி தந்தவனு கூட ஜெயகிரன் தோப்பனே. இப்பொழுது கூட இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரை உமது தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொரு கூட வழிநடத்த வேண்டுமா. இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் போதகரமா இருக்க கிறிஸ்து இயேசு மூலமாக ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பு பார்க்கும்போது சமாதானம் என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வார்த்தையை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்டில் ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் நம்மளை காத்து வழி நடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட நாம் அவருடைய சந்தையில் ஒன்று கூடி வந்து அவருடைய மேலான சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மேலான கிருபைக்கும் அன்புக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளிலும் கூட நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு பாடத்தோட தலைப்பு சமாதானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம ஒரு சத்திய பாடத்தை ஒரு சில நேரங்கள் நம்ம தியானிக்கலாம். ஸோ இந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தின் ஆதாரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 வாரமாக என்ன ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மலை பிரசங்கத்திலேருந்து அவர் சொன்ன ஒரு போதனைகள்லேருந்து பாடங்களை பார்த்துருக்கோம். 8 விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் 2 விஷயங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் போடல, ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான விஷயம் காட்டி நான் போடல. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். ஸோ பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் என்னென்ன மாதிரி ஒரு குணலட்சணத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னத்துக்கு அப்புறம் அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு முதல் போதனையாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் 8 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் 2 விஷயங்கள் பார்த்துருக்கோம். என்னென்ன ஞாபகம் இருக்குங்களா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இறுதி சுத்தமுள்ளவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியவான்கள். அவங்க எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, யாரை பார்க்க போகிறாங்களாமா? தேவனை தரிசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போதனை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஏன் இறுதி சுத்தம் வேணும் அப்படின்னா, அந்த பரிசுத்தம் இருந்தால் தான் யாரை பார்க்க முடியும்? தேவனை பார்க்க முடியும்.
ஸோ அப்போ ஒரு கொஸ்டினோட கேட்டிருந்தோம், யாராச்சும் இது வரைக்கும் தேவனை பார்த்துருக்காங்களா அப்படின்னா, தேவன் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. யார் மட்டும்தான் பார்த்துருக்கா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ எப்போ தான் தேவனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தில் நாம் எப்போ போய் சென்று சேர்றோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்போ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நம்ம வளரணும்னா நம்ம என்ன விஷயத்தை அதிகமாக வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பரிசுத்தம். ஏன்னா அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரு. இப்போ அவரை நம்ம போய் பார்க்கணுன்னா அந்த பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எப்போ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கப்பெறும்னா, அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இங்கே நடக்கும்போது கிடைக்கப்பெறும் முடியும். ரெண்டாவது ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம், என்னதுங்க? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இரக்கம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக பிரகாரமாக இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஒரு காசு கொடுக்கறது, இல்லை வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வருது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு எர்த்குவாக் வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது இரக்கமா அப்படின்னா கண்டிப்பாக இரக்கம் தான். அது இல்லை, நல்லா சொன்னதுக்கு இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்குற இரக்கம் இதுதானா அப்படின்னா இது இல்லை. நம்மக்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, என் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் என்ன பண்ணணும்? இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். ஸோ அப்போ பிதா எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளையும் படைத்தார். அவர்கள் வந்து அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இல்லாட்டி கூட திரும்பவும் மனுக்குலத்துக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரும்பவும் அந்த ஒரு அவருடைய அந்த சந்ததிகள் வந்து அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக வளர்றதுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு பார்த்தோம். ஸோ அந்த வாய்ப்பை ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமாக நடந்தாங்களா அப்படின்னா இல்லை. அப்படி இருந்தும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு ஒரு இரக்கம் கொடுக்குறாரு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த இரக்கம் எப்படின்னா, அவருக்கு நன்மை செஞ்சாலும் சரி, அவருக்கு கீழ்ப்படியாக இருந்தாலும் சரி, அவரோட குணம் என்ன பண்ணல மாறலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே விஷயத்த நம்ம அப்போ பிதா எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் என்ன இரக்கமுள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்ன மாதிரியான இரக்கத்தை நாம் காமிக்கணும் அப்படின்னா, நமக்கு விரோதமாக யாராச்சும் தவறுகள் செய்யும் போதோ இல்லை வந்து குற்றங்கள் செய்யும் போதோ நாம் என்ன பண்ணணுமா அந்த இரக்கத்தை காமிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் வந்து பிதா காமிச்ச இரக்கம். அதை நாமளே என்ன இப்படிப்பட்டவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தான் எங்கே போக போகிறாங்க? அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்து முடிச்சோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி சப்ஜெக்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமாதானம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஒரு வசனம் கூட படிச்சிடலாம். ஒரு நிமிஷம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இப்போ என்ன விஷயம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா காரியங்கள் சொல்கிறப்ப என்ன விஷயம் வந்துட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியவான்கள். அது இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ்டு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா இவங்க தான் எங்கே போக போகிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு பிள்ளைகள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஓடிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாமளும் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால தான் 2 விஷயம் பார்த்து முடிச்சுக்கோம். இன்னும் 6 விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு காரியங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ சமாதானம் அப்படின்னா என்ன? கொஸ்டின் கேட்டிருக்கேன். சமாதானம்னா என்னங்க? ஒரே மாதிரியான மனநிலை இருக்கிறது சமாதானம். வேற ஏதாச்சும் பைபிள் பிரகாரம் சொல்லணும்னா, இப்போ சமாதானமுக்கு ஹீப்ரு வேர்டு இருக்கு இல்லைங்களா? ஹீப்ரு வேர்டு என்ன தெரியுங்களா? ஷாலோம் அப்படின்னா. யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறப்ப அவங்க யூஸ் பண்ணுற வேர்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாலோம். இதே மாதிரி இன்னொருத்தரும் சமாதானம்னு சொல்லுவாங்க. யார் தெரியுங்களா? நம்முடைய முஸ்லீம் சகோதரர். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சலாம் அலைக்கும் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமாதானத்தை தான் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்குற சமாதானம் வேறு, தேவன் சொல்கிற சமாதானம் வேறு. இந்த சமாதானம் எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம பேசிக்லேயே படிச்சுட்டு தான் வந்துடும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த சமாதானம் முதல்லயே இந்த உலகத்தில் இருந்துச்சா இல்லை இனிமேல் தான் வரப்போகுது? கேட்குறது புரியுதுங்களா? இந்த சமாதானங்கிற விஷயம் முதல்ல உலகத்தில் இருந்துச்சா இல்லை இனிமேல் தான் வரப்போகுதா? ஏன்னா முதல்லயே என்னாச்சு? உலகத்தில் இருந்துச்சு. சமாதானத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலைய வச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாத்தா பாட்டி.
அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆதாம் ஏவாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் செய்யலன்னு சொல்லி. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சதுக்கப்புறம் தேவன் எப்படி பார்த்தார் அப்படிங்கிற வசனத்தை படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இப்போ எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு தேவன் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ என்ன ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமாதானமான ஒரு காரியம் என்ன இருக்குன்னு பார்த்தா இது. இந்த சமாதானம் தொடர்ந்து இருந்துச்சா அப்படின்னா இல்லை. ஏன் அந்த சமாதானம் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள். அவங்க எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர்கிட்ட என்ன கொடுத்தாரு, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க ராஜாவாக இருந்து இதை என்ன பண்ணுங்க ஆளுகை செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இச்சையினால் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுந்து போகக்கூடிய அந்த காரியம். எப்போ விழுந்து போனாங்களோ அப்போ இருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் என்னாச்சு. அங்கிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டாங்க, வெளியே துரத்தப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். துரத்தப்பட்டவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ளே வராங்க. உலகத்துக்கு வரப்போ அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்கள் போய் பாடுபட்டு தான் என்ன பண்ணணும், இந்த நிலத்தை உழுது நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடணும். அப்போ அவங்களுக்குள்ள சமாதானம் இருந்திருக்குமா அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, இங்கே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்ன இருக்குன்னு பார்த்தா இருந்திருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள சமாதானம் இருந்திருக்குமானா கண்டிப்பாக என்ன இருந்திருக்காது. அங்கே இருக்கிற சமாதானம் அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இவங்களுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அவரோட சந்ததிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமாதானம் குறையுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருந்துச்சு, வெயிலோட உஷ்ணம் இருந்துச்சு, நிலத்தின் அதாவது நெற்றின் வேர்வை என்னாச்சு, நிலத்தில் பட கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டெப் மேலே போகுது. ஒரு ஸ்டெப் மேலே போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சகோதரருக்குள்ள என்னாச்சு, ஒரு பகை வருது. பகை வந்து இப்போ யார் இறந்துட்டான், ஆபேல் இங்கே இறந்தாச்சு. இப்போ என்னாச்சு அவங்களோட சமாதானம். இப்போ வரைக்கும் ஆபேல் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த இறப்புங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா, புரிஞ்சிருக்காது இல்லைங்களா. ஆபேல் தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல மறிக்கிறாரு. மறிச்சோன்னே இப்போ தான் அவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன பண்ண மாட்டான், ஆபேல் எழுந்து வரமாட்டான். இதுதான் என்னது, மரணம். இங்கிருந்து அவங்களுடைய சமாதானம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரண வலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் என்னாச்சு அப்படியே தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த வழியில் அவங்களுக்கு சமாதானம் இருந்திருக்குமா இல்லை வந்து சமாதானம் இல்லாமல் இருந்திருக்குமா, கண்டிப்பாக என்ன இருக்காது, ஒரு சமாதானம் இருந்திருக்காது. ஏன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப கடினமான சூழ்நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, ஆபேலை திரும்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நம்முடைய ஆதிப்பிதா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உணர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது அப்படியே விட்டுட்டாரா தேவன் அப்படின்னா இல்லை. இப்போ யாரை கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சந்ததியாக நீங்கள் வாங்கன்னு சொல்லி யாரை கூப்பிட்டாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்றாரு. இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் சீரமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு நான் உங்களை வச்சு தான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமாதானமான ராஜ்யத்தை கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் மூலிமா அந்த விஷயம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மூலிமா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வருது. ஆபிரகாம் கூப்பிட்டாரு, அந்த கீழ்ப்படுதல் காமிச்சாரு. கீழ்ப்படுதல் நிமித்தமாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா உன் சந்ததிக்குள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா அவரே ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி பார்க்கணும். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, கீழ்ப்படைஞ்சு இருக்கலாம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சேரணும், தேவனுடைய சேரக்கு முடியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்க, பாவத்தில் இருக்கிறாங்களா பாவத்தில் இல்லாமல் இருக்கிறாங்களா, பாவத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஒன்று, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோட போய் சேர முடியுமா, சேர முடியுங்களா, முடியாது, சேர முடியாது. அப்போ எப்படி சேர்றது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. கிளியரா சொல்றேன் என்னன்னா இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நிழல் தான். இந்த நிழல்ல என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா இந்த பலிகளெல்லாம் என்ன பண்ணணும், செலுத்தப்பட்டு வரணும். ஏன் இந்த பலிகள் செலுத்தப்பட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாரு. இந்த பரிசுத்தமா இருக்கிற தேவன்கிட்ட இவங்க ஒரு பாவம் செஞ்சுட்டு இவங்க கூட ஒப்புரவாக முடியுமா, கண்டிப்பா என்ன முடியாது, ஒப்புரவாக முடியாது. அப்போ ஒப்புரவாக முடியாது அப்படின்னா அவங்கள தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு,
செலக்ட் பண்ணிக்காரு. இப்போ இந்த ஜனங்கள் தேவனோட ஒப்புரவாகணும் அப்படின்னா இந்த பாவங்கள் என்ன பண்ணணும்? போக்கப்படணும். இந்த போக்கப்படுறதுக்கு என்ன கொடுத்தாரு? பலிகளை கொடுத்தாரு. பலிகளை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க? போக்கிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பாவத்தை போக்கிட்டீங்கன்னா யார்கிட்ட வந்துடலாம்? எங்கூட ஒப்புரவாகக்கூடிய விஷயம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன கொடுத்தாரு? பாவ நிவாரண பலி, அட்டோன்மெண்ட் டே. அந்த பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த பாவத்தை என்ன பண்ணாங்க? அந்த ஒரு ஆடு மேலே வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் என்ன இந்த இது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வசனம் இது எல்லாமே எப்போ நிஜம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பலி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது எல்லா பலிகளும் எதுதான் இருக்குது? எல்லாமே பாவத்தில் தான் இருக்குது. அப்போ பாவம் இல்லாத ஒரு பலி வந்து செலுத்தினாதான் எது போகும்னு பார்த்தீங்கன்னா ஆதாமனுடைய மீதல் வந்த பாவம் என்ன ஆகும்? போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த 2வது வசனம். 2ஆம் வசனம், பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்ந்து உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாது இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்ப என்ன சொல்றேன்னா ஒருவேளை அந்த ஒரு மிருகம் அடிக்கப்படுறது நான் செஞ்ச பாவத்துக்காக உணர்ந்தாங்கன்னா அந்த பலியில் என்ன இருக்கும்? நிறுத்தப்பட்டிருக்கோ. அந்த விஷயமே தேவைப்பட்டிருக்காது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல? அப்படி பண்ணலை. அதனால தான் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் தொடர்ந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் செய்யப்பட்டு வந்துச்சு. அடுத்து 3ஆம் வசனம், அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டு என்று அவர்களினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. இப்போ என்ன சொல்றேன்னா வருஷந்தோறும் ஏன் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களே கன்ஃபார்ம் பண்றாங்களா? என்ன பண்றாங்களா? எனக்குள்ள பாவம் இருக்கு, அந்த பாவத்தை நீக்கிறத என்ன பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கொண்டு வந்து செலுத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற. அடுத்து 4ஆம் வசனம், அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. கிளியரா சொல்லிட்டாருன்னா இது எல்லாமே நிழல். இந்த நிழல் எங்க நிஜமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ண ஜனங்கள் தேவனோட போய் சேரணும், ஒப்புருவாகணும் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது? பாவங்கள் இருக்கக்கூடாது. அப்போ பாவங்கள் இருக்கக்கூடாதுன்னா பலிகளை ஏற்படுத்தி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பலிகள் மூலியம் என்ன பண்ணுங்க? விளக்கிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னோடு வந்து சேரக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே நிஜமான பாவத்தை தள்ளிச்சா அப்படின்னா இல்லை. பாவத்தை மூடிச்சோலே பாவத்தை என்ன பண்ணுறாங்க? நீக்கல. எப்போ பாவம் நீக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய மரணத்தில் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவம் ஒட்டுமொத்த பாவம் நீக்கும். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு நிழல், அதாவது ஆதாம் எப்படி ஒரு பரிசுத்தமாக இருந்து பூர்ண மனுஷனாக இருந்து விழுந்தாரோ அதே மாதிரி ஒரு பூர்ண மனுஷன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பலியை செலுத்தி அந்த பாவத்தை என்ன பண்ணணும்? போக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனையும் தேவன் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய பிள்ளைகளாக இருங்க அப்படின்னாரு. ஆனால் அவங்க இருந்தாங்களான்னா இல்லை. அதுக்கு ஒரு வசனத்தை கூட படிச்சிடலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். கிளியரா சொல்லணும்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணல, உங்களை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? பழி வாங்கக்கூடிய அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத வந்து தேவன் கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த ரட்சிப்பு கொண்டு வர விஷயத்தை யார் கையில் கொடுத்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணல? அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா சமாதானத்துக்கு தேவன் ஏற்படுத்தின அந்த விஷயத்தை பார்க்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதானத்தை யாரும் கொடுக்க முடியாது, ஏன்னா தேவன் தான் கொடுக்கணும். ஆனாலும் சமாதானக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா போயிருக்காங்க. அது எதுலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்லேருந்து அந்த விஷயத்தை பார்க்குறோம். அவங்க எப்படி அந்த சமாதான சூழ்நிலை அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாட்டியும் அந்த சமாதானத்தை கொண்டு வந்தாங்க, அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யார் தான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், அவரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வசனம் படிக்கலாம். ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று.
அக்காலத்திலே கானானியரும் பெரிஷியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இப்போ என்னன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் நல்ல விஷயம், நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஆபிரகாமோட வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரரும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. இப்போ லோத்து யாருங்க? ஆபிரகாமுடைய தம்பிங்களா, அண்ணன் பையன் இல்லைங்களா? ஆரான், அவங்க அப்பா பேர் ஆரானுடைய பையன் சொல்லிப்பாங்க. ஸோ இப்போ அவருடைய பையன், இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, 2 பேத்துக்கும் சண்டை வருது, 2 வேலைக்காரருக்கும் சண்டை வருது. அப்போ சண்டை வருது, சமாதானம் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. உருவானோடனே இப்போ ஆபிரகாம் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு? நம்ம 2 பேரும் என்ன பண்ணிடலாம்? பிரிஞ்சு போயிடலாம். இப்போ ஆபிரகாம் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறேன், நீ என்ன பண்ணு போ அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ எங்கே போறியோ அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷனில் நான் போகிறேன். எல்லா விதத்துலையும் ஆபிரகாமுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குது, இவரை பிரிஞ்சு போக சொல்கிறதுக்கு. ஏன்னா இவர் தான் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா லோத்தை வளர்த்திட்டு வர்றாருன்னு சொல்லி பார்க்கணும். இருந்தாலும் அவருடைய விஷயம் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வேணும்னா சமாதானம் வேணும். நீ ரைட்டில் போனேன்னு நான் என்ன பண்ணிடுறேன், லெஃப்டில் போகிறேன். நீ எந்த தேசத்தை செலக்ட் பண்ணுறியோ அந்த தேசத்துக்கு ஆப்போசிட்டாக சாய்ஸ் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? லோத்துட்டு கொடுத்துட்டாரு. அப்போ இவருடைய விருப்பம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து வசனம் படிக்கலாம். 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஸோ இப்போ என்னன்னா, இவரே சாய்ஸ் கொடுத்தாரு, அவரோட செலெக்ஷன் கொடுத்தாரு. செலெக்ஷனுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன் இப்போ யார் போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் போயிட்டார். ஸோ இந்த ஒரு சம்பவத்தில் இப்போ சமாதானம் வரணும். சமாதானம் வரத்துக்கு ஆபிரகாம் எடுத்த ஸ்டெப் என்னங்க? என்ன எல்லாரும் மாஸ்க் போட்டு பேசுறீங்க, எனக்கு காதை கேட்க முடியும். என்ன விட்டு கொடுக்கறது என்ன பண்ணாதீங்களா? தங்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டார்? விட்டு கொடுக்கு. இவருக்கு எல்லா விதத்தையும் உரிமை இருக்குது. நீ எங்கிட்டேருந்து போ, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உரிமை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அது வேண்டாம், நான் விட்டு கொடுக்குறேன். நான் விட்டு கொடுத்து நீ என்ன பண்ணா உங்கள்கிட்ட சாய்ஸ் கொடுக்குறேன். நீ என்ன செலக்ட் பண்ணுறியோ அதுலேருந்து நான் என்னென்னா மிச்சம் இருக்கிறது நான் என்ன பண்ணுறேன். அப்போ சமாதானம் பண்ணக்கூடியவங்களுக்கு முக்கியமான ஒரு குணலட்சணம் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குற குணலட்சணம் இருந்தால் தான் அந்த சமாதானம் என்ன ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பாருங்கள். இப்போ ரசல் பிரதர் இருக்கார் இல்லைங்களா, ரசல் பிரதர் கூட அந்த மத்தையில் இருக்கிற அந்த சமாதானம் பண்ணுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ரெஃபரன்ஸ் எதை தான் கொடுத்துருக்காருன்னா, இந்த ஒரு சம்பவத்தை கோட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சம்பவத்தை கோட் பண்ணி தான் நீங்கள் வேணால் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை கோட் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் வேணும். ஏன்னா விட்டு கொடுத்து வந்தால் தான் என்ன உருவாகும் பார்த்தீங்கன்னா சமாதானம் உருவாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கூட என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் பார்த்து முடிச்சிருக்கோம். ரெண்டாவது ஒரு கேரக்டர் யாராக இருக்கும் நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்க. ஏன்னா நானே ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். பாருங்களா, சப்ஜெக்ட் படிக்கிற பிரதர்கள் என்ன பிரச்சனைன்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறாங்க. சரி, அவர் தான், ஈசாக்கு தான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, இப்போ ஒரு தேசத்துக்கு போறார் ஈசாக்கு. அந்த தேசத்துல விதை விதைக்கிறாரு. இப்போ தேவன் என்ன பண்றாரு, அவர் ஆசீர்வதிக்கிறாரு. இவரோட பலன் எத்தனை எடுத்துக்கிறாராமா? 100 மடங்கு எடுத்தாச்சு. இப்போ 100 மடங்கு விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தேசம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு தேசம். இப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பூமி வாங்கிட்டோம், அந்த பூமியில் விளைய வைக்கிறோம், நல்ல விளைச்சல் கொடுக்குது. இப்போ பக்கத்துலேருந்து ஒருத்தர் வராரு,
வந்து இந்த பூமி நீ காலி பண்ணு அப்படிங்கிறாரு. எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே விட்டுட்டு போயிடுவோம் இல்லைங்களா? கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன்னா கொஞ்ச நேரமாச்சு என்ன பண்ணுவோம்? ஆர்கியூ பண்ணுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணார் பாருங்க அடுத்து 14ஆம் வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். பாருங்க எத்தனை குடும்பம் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஏற்கனவே நல்ல ஈல்டு மட்டும் பண்ணதில்லை. அது என்னன்னா நிறைய ஆடு மாடு எல்லாமே நல்லா வந்திருக்கு. இது போக இவங்க அப்பா வெட்டின துறவி என்ன பண்ணிக்கிறாங்க, அதாவது அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு கோபம் வருமோ கோபம் வராது. இவர் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாரா? இல்லை. இவர் ஏதாச்சும் வம்புக்கு போனாரா? இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? இவங்க ஏன் வந்து இவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க? பொறாமை. என்னன்னா இவருடைய வளர்ச்சி பார்த்து என்ன பண்ணல, அவங்களுக்கு பொறுக்க முடியாமல் பொறாமை வந்துருக்கு. பொறாமையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணு போ அப்படிங்கிறாங்க. யூஸ்வலாக சாதாரண ஒரு மனுஷனை வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் போடுவாங்க. இப்போ இருக்க காலத்தில் அன்றைக்கி கேஸ் போட முடியாது, பிரச்சனை பண்ணுவாங்க. நான் ஏன் போகணுன்னாச்சும் கேட்பாங்கல்ல. ஆனால் இவர் என்ன பண்ணுறீங்களா, எதுவுமே கேட்கல. அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாதுங்களா, விலகி போயிட்டார். வசனம் படிக்கலாம் பாருங்க. 26ஆம் அதிகாரம் 22 முதல் 24. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22 முதல் 24ஆம் வசனம் வரை. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். பாருங்க, அங்கிருந்து துரத்துறாங்க. இன்னொரு இடத்துக்கு போறாரு. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே பிரச்சனை வராத வரைக்கும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அப்போ இதான் வந்து தேவன் எனக்கு கொடுத்த தேசம் சொல்லணும்னா, இப்போ பிரச்சனை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த இடத்துலேருந்து விலகி போயிடலாம் சொல்லணும்னா விலகி போய்ட்டு. அப்போ இவருடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும், இவருடைய ஈசாக்குடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? தேவன் அனுமதிக்காத இடம் எதான் பார்த்தீங்கன்னா, இவர் கரெக்டான ஒரு இடத்துல போய் செட்டில் ஆனோன்னதை யார் பேசுகிறாங்க? தேவன் பேசுகிறாரு. தேவன் பேசினோடனே உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போ தேவன் என்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாருங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது யாருக்கு சித்தம் இல்லை, தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாருங்களா, இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ அவரோட இன்டென்ஷன் என்னென்னா, யாருடைய சித்தத்தை செய்யணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அப்போ அந்த சித்தத்தை செய்யறதுக்கு அவர் எடுத்த டூல் என்னென்னா, பிரச்சனை பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடலாம், சமாதானமாக போயிடலாம். இங்கே இருந்தால் என்ன ஆகாது, சமாதானமாக போக முடியாது. ஏன்னா இப்போ ஈசாக்கு ஆபிரகாம் குறித்து நம்ம நல்லா படிச்சிருக்கோம். ஆபிரகாம் எத்தனை ராஜாக்களை வெட்டியிருக்கிறாரு? 5 பேர் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தா போய் தோக்கடிச்சுட்டு வந்திருக்காருல. இப்போ அந்த படைகள்லாம் யார்கிட்ட இருந்திருக்கும், ஈசாக்கிட்ட இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்கலாம் திரும்பி. ஆனால் இவர் என்ன பண்ணலாம், சண்டை போடல. என்னத்தை விரும்பினார் அப்படின்னா, சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணாங்களோ திருப்பி என்ன பண்ணல, எந்த வித பிரச்சனையும் பண்ணாமல் அடுத்தடுத்துக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நகர்ந்து போய் எங்கே வந்து அவருக்கு தேவன் வந்து இதுதான் உனக்கு இடம்னு சொல்கிறாரு அது வரைக்கும் என்ன பண்ணார், வெயிட் பண்ணி அந்த இடத்துல என்ன தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டாரு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தில் என்ன ஒரு காரியத்தை கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா விட்டு கொடுக்குறத கற்றுக்கிட்டோம். இன்னும் இந்த விஷயத்தில் என்ன கற்றுக்கிட்டோம், ஒரு பிரச்சனை வருதுன்னா அது யார் தான் அனுமதிக்கிறாங்க, தேவன் அனுமதிக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி ஞானமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பார்த்தீங்கன்னா ஈசா கரெக்டாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்த ஒரு கேரக்டர் யாராக இருக்கும், என்னங்க, யோசேப்பு சொல்லலாம், பட் நான் அது எடுக்கல. வேற யாராச்சும் இருக்கலாமா? நான் ஒரு ராஜாக்கள் காலத்துக்கு வந்துடலாங்களா? ராஜாக்கள் காலம்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சாலமோன் கரெக்டாக. ஏன்னா அவருடைய ராஜ்யமே சமாதானமான ராஜ்யம். அவர் யார்ட்டையும் சண்டைக்கே போகலீங்க இல்லைங்களா? அப்போ யாராக இருக்கும், அவருக்கு முன்னாடி ராஜா தாவீது. அவர் கூட யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லலாம். தாவீதோட ஃப்ரெண்டு ரொம்ப யோனத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் என்ன இருக்குது, உரிமை இருக்குது. இப்போ இங்கே பிரச்சனை யார் நடத்திட்டு இருக்கிறான்னா சவுல், அவங்க அப்பா.
அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தாவீது என்ன பண்ணல, விடவே இல்லை. இவருக்கும் என்னதான் பிரச்சனை தெரியுங்களா? பொறாம தான் பிரச்சனை. ஏன்? பாட்டு பாடிட்டாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொன்னது 1000 தான், தாவீது கொன்னது எத்தனை? 10,000. என்னை விட 10 மடங்கு என்ன பண்ணிட்டாங்க, ஜாஸ்தியாக வச்சு பாட்டு பாடிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே என்னாச்சு? அப்போது எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொறாம. தன்னை விட யார் என்ன பண்ணிடக்கூடாது, மீறி போயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டாலே என்ன ஆகுதுன்னா அந்த சமாதானம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சுன்னு சொல்லிப்பாங்க. சவுளுடைய வாழ்க்கையில் கரெக்டாக அப்படி இருந்துச்சு, அப்படியே நடந்துச்சு. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை எங்கே வரைக்கும் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், எங்கே வரைக்கும் போச்சுன்னு கரெக்டாக எங்கே வரைக்கும் போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம் வரைக்கும் யாரை விடவே இல்லை, அவர் தாவீதை விடவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறதுங்க, துரத்திக்கிட்டே இருந்தார். எப்படியாச்சும் யாரை கொள்ளணும், தாவீதை கொள்ளணும். அவருக்கே நல்லா தெரியும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்காசனம் எங்கிட்டேருந்து என்னாச்சு போயிடுச்சு. ஒரு சம்பவம் வரும். ஒரு சம்பவம் வரப்போ யோனத்தானோட சவுலுக்கு ஒரு கான்வர்சேஷன் வரும். உன்னுடைய ராஜ்யத்தை ஒருத்தர் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், நீ அவங்க கூட போய் என்ன பண்ணிட்டு இருக்கிற, நட்பு காமிச்சிட்டுக்கிறீ, இது கரெக்டா அப்படின்னு சொல்லி யார் கேட்பாதீங்களா? சவுலே கேட்பார். அவருக்கு நல்லாவே தெரியும் இப்போ யார்கிட்ட ராஜ்யம் போயிடுச்சு. ஏன்னா தாவீது ஃபர்ஸ்ட் அபிஷேகம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிப்பார். அப்போ உண்மையாக ராஜ்யம் யாருக்கு இல்லை, எனக்கு இல்லை, அவனுக்கு போயிடுச்சு. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, அவங்க கூட நட்பு வச்சுட்டு இருக்கிறியே, இது கரெக்டா அப்படின்னு கேட்பார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது கரெக்டா? இப்போ ஆக்சுவலி நான் தான் அடுத்த ராஜா, எங்கள் அப்பா ராஜாவாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நான் தான் ராஜா, இன்னொரு சகோதரர் வரார். எக்ஸாம்பிள் வந்து பால் பாண்டி பிரதர் தான் வந்து அடுத்த ராஜாவாக வரப்போகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் விடுவேன், என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி என்னணுங்க, அவர் இந்த இடத்துக்கு வந்துருக்கணும் அப்படிங்கிறக்கணுன்னு எல்லா வச்சும். ஆனால் இவர் என்ன பண்ணாதீங்களா, இல்லை, இது யாருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். எப்படி பேசுகிறாரு பாருங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. பாருங்க, இப்ப யார் ரெக்கமெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறார்? யோனத்தானு தாவீதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? சவுல்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அடுத்த இளவரசர் யாரு? யோனத்தான். இவர் என்ன பண்றாருன்னா, நான் தான் ராஜா இல்லைன்னு சொல்ல, ஆனா தேவன் யார் செலக்ட் பண்ணிக்கிறார்? தாவீதை செலக்ட் பண்ணிக்கிறாரு. அவன் வரணும், அவன் செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு யாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டுக்கிறான்னா அப்பாக்கு அட்வைஸ் பண்ணிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அடுத்து 5ஆம் வசனம். அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். இப்ப என்ன சொல்றேன்னா, அங்க ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்போ யாருமே போகல. இவன் தான் என்ன பண்ணா, நான் போகிறேன், நான் போய் என்ன பண்ணுறேன், கொலை பண்ணுறேன்னு போனால் பொண்ணும் போட்டான். இப்போ சந்தோஷமாக இருந்தீங்களா? அப்போ இப்போ ஏன் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த நல்ல விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எடுத்து அவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் தாவீது பண்ணியிருக்கிறான், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, தாவீதை கொலை செய்ய தேடிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு சவுல்கிட்ட கேட்குறப்ப சவுலுக்கு இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது என்ன பண்ணிட்டுக்கிறேன்னா தப்பு பண்ணிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சவுல் என்ன வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 1 சாமுவேல் 19 6 முதல் 7 வசனம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பாருங்க, அவங்க அப்பாக்கு கிளியரா புரிய வச்சிருக்கிறார் என்னன்னா, நீங்க பண்றது தப்பு. ஏன்னா தேவன் செலக்ட் பண்ண ஒருத்தரை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, கொலை செய்ய தேடிக்கிறீங்க. ஆனா அவர் என்ன பண்ணிக்கிறாரு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவங்கள் எல்லாம் கூட சொல்லுவார். அவருக்கு தாவீதுக்கு எத்தனை டைம் சான்ஸ் கிடைச்சுங்க? 2 டைம் சான்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த ஒரு சால்வையோட அந்த தோலை வஸ்திரத்தோட அந்த எண்டை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு அவர்கிட்ட காமிப்பார். பாருங்க, உங்களை கொலை பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா விதத்தையும் நினைச்சு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் என்ன பண்ணல, கொலை பண்ணலை. இப்போ ஏன் கொலை பண்ணல தாவீது? அவரும் என்னதான் விரும்புறாரு தெரியுங்களா, பிரச்சனை வேண்டாம், என்ன வேணும், சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. இப்போ யோனத்தானும் என்னதான் விரும்புறான்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கக்கூடாது, சமாதானமாக இருக்கும். ஏன்னா தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது யாருன்னா தாவீதை தான். அவர் தான் என்ன பண்ணணும், ராஜாவை வரணும்னு சொல்லிட்டு சவுலுக்கு கரெக்டாக புரிய வச்சாரு. சவுளுடைய மனசு என்னாச்சுன்னு பார்த்து மாறி இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், தாவீதை கொலை பண்ணுறதுக்கு தேட மாட்டேன்னு சொல்லி அவருடைய மனசை என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டார். இப்போ ஃபஸ்ட்டு விஷயத்தில் என்ன பார்த்தோன்னு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். 2வது தேவனுடைய சித்தம் அப்படின்னு பார்த்தோம். 3வது என்னன்னு பார்த்தோம்,
இந்த ஒரு காரியத்தில் என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? என்னவா இருக்கும்? இதுவும் தேவனுடைய சித்தம் சொல்லலாம். ஆனால் இது கூட இன்னொரு விஷயம் ஆட் ஆகிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அது இன்னொருத்தருக்கு தேவன் கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? அதை அனுமதிக்கணும். இப்போ தேவன் நமக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு, கரெக்டு தான், நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொரு வாய்ப்பு இன்னொரு சகோதரர் கொடுக்க வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? கொடுப்போம். இதுதான் கரெக்டான சமாதானம். இப்போ நான் போய் என்ன பண்ணிடக்கூடாது? எந்த விதத்துலையும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. பிரச்சனை பண்ணேன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கலகம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இது யார் பண்ணாங்க? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் போனீங்கன்னா, இப்போ யார் அங்கே ஆசாரியத்துவம் பண்ணிட்டு இருக்கிறது? மோசேவும் ஆரோனும். இப்போ மோசே ஆரோனும் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே ஒருத்தர் பிரச்சனை பண்ணார். யார் பேர் மறந்து வச்சுங்களா? கோராகு. ஏன் பிரச்சனை பண்ணுறாரு? அவருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஒரு ஆசாரியத்துவம் அவரும் லேவி வகுப்பார் தான். ஆனாலும் என்னன்னா, மரியாதை யாருக்கு போயிட்டு இருக்குது? கரெக்டாக ஆரோனுக்கும் மோசையை மட்டும் தேவன் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா, அவங்கள மட்டும்தான் பண்ணிக்கிறார் தேவன். நாங்களும் யார் தான்? ஆசாரிய வகுப்பில் தான் வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, தேவன் என்ன பண்ணாலும் என்னுடைய செலெக்ஷனை பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? ஒரு கோலை வச்சு என்ன பண்ணா புரிய வச்சார். அப்போ தேவன் கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஒருவேளை தேவன் நம்ம கொடுக்குற விஷயத்த இன்னொரு சகோதரனுக்கு கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அப்பவும் என்ன பண்ணணும் தெரியுங்களா? விட்டு கொடுத்துருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரக்டர் முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு சமாதானத்தை எப்படி நம்ம உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம். இப்போ இந்த சமாதானம் தேவன் எப்படி கொடுக்க போகிறாருங்கிறத ஏசாயா 35 ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா 10 வசனங்களில் கொடுத்துருக்கிறது. அதில் 2 வசனம் மட்டும் போட்டிருக்கேன், படிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த வசனத்தை எதுக்கு படிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குள்ள போகிற பிள்ளைகளா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி படிச்சுமே, அந்த ராஜ்யத்துக்குரிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம அந்த ஏசாயா 35 ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம்னு சொல்லி. சரி, இப்போ இந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் என்ன ஒரு ட்ரைனிங் இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லைங்களா? இப்போ நம்ம எதில் தான் இருக்கோம்? ட்ரைனிங் பீரியட் இருக்கிறோங்களா, இல்லை வந்து நம்ம இது வாங்கி ப்ரொபோஷனில் இருக்கிறோமா, இல்லை வந்து நம்மளுக்கு போஸ்டிங் கொடுத்தாச்சா? நம்ம எல்லாமே என்ன தான் ப்ரொபோஷனில் தான் இருந்துக்கோம். ஏன்னா இது நமக்கு என்ன தான் சோதனை அண்டு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்போ நம்ம ஞானஸ்தானம் வாங்கினோமோ அப்பிருந்து நம்மளுடைய மரணம் வரைக்கும் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயிற்சி காலம். எதுக்கு? இந்த பயிற்சி கரெக்டாக முடிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போகலாம்? பீசபிள் கிங்டம்குள்ள தேவனுக்கு சித்தமான என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அனுமதி தேவன் என்ன கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காரியத்துக்கு ஒரு 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த சகோதரர் சொல்லிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் அவர் ப்ரேயர் லைஃப். இந்த சமாதானத்தை அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது என்ன பண்ணால் ட்ரைனிங் ஃபார் பீஸ் மேக்கிங் அப்படின்னா உங்களுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் அவர் ப்ரேயர் லைஃப். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேட்டிங் அப்பான் தி ஸ்கிரிப்சர்ஸ். இந்த 2 விஷயமும் எதுக்கு ட்ரெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மேக்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு ட்ரெயின் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நம்ம படிச்சிடலாம். இம்ப்ரூவ் அவர் ப்ரேயர் லைஃப் அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? இப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அப்போ என்ன ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதையுடையவன் உண்மையை என்ன பண்றாங்க. அப்போ நமக்கு சமாதானம் அப்படிங்கிறது யார் மூலியமாக தான் வர முடியும்?
தேவன் மூலியமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். அதனால சொன்னால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடே காத்துக்கணும். அப்போ நம்மளுடைய ப்ரேயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரேயர் தான் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகும். இதுக்கு எதாவது எக்ஸாம்பிள் சொல்லாங்களா பைபிளில்? ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுடைய ப்ரேயர் தான் அந்த சமாதானத்துக்குள்ளே அவங்களை கொண்டு போச்சு. பழைய ஏற்பாட்டு காலம்னு சொல்லிக்கலாங்களா? எசேக்கியேல், வேற என்ன? எசேக்கியா ராஜா. தானியேல் சொல்லாங்களா? தானியேல் அவருக்கு பிரச்சனையே எதனால தான் வந்துச்சு? ப்ரேயர் பண்ணதுனால தான் வந்துச்சு. அவர் டெய்லி என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தார். அந்த ஒரு காரியமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நினச்சி ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை கொண்டு வச்சு எங்கே கொண்டு போய் போட்டாங்க? சிங்க கவிகள் கொண்டு போட்டாங்க. அது சமாதானமான ஒரு சூழ்நிலையா இல்லை சமாதானம் இல்லாத சூழ்நிலையா? சமாதானம் இல்லாத சூழ்நிலை. அங்கே எங்கேயாச்சும் தானியேல் கலங்கினாரா? கொண்டு போய் போட்டவங்க தான் கலங்கினாங்க என்ன ஆச்சோன்னு சொல்லி. ஆனால் தானியேல் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட கலங்கவே இல்லைன்னு சொல்லி. அப்போ அவருக்குள்ள என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயர்ஃபுல் லைஃப் தான் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சமாதானத்தை என்ன நினச்சி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த சிங்கத்தோட வாய் என்ன பண்ணுச்சு? கட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்து வேற யாராச்சும் இருக்குங்க ப்ரேயர் தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே எப்படி தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் சரி யார்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணுவாங்க? தேவன்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட கேட்டு தான் செய்வான்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. பாருங்க, அந்த கடைசி தருணம் அவருடைய மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கூட என்ன தான் பண்ணார்? ப்ரேயர் தான் பண்ணார். ஏன் ப்ரேயர் பண்ணார்? தேவன்கிட்ட கேட்குறாரு, இது உமக்கு சித்தமா? உமக்கு சித்தமானால் என்ன பண்ணுங்க, இது எங்கிட்ட நிறைவேறட்டும் போது. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் ஃபுல்லாகவே வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரேயர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் சமாதானத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை வந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய மொதல் விஷயம் என்ன? ப்ரேயர் தான். அந்த ப்ரேயர் தான் எதுக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னா சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னங்க, ரெண்டாவது படிச்சோம் என்ன? மெடிடேட்டிங் த ஸ்கிரிப்சர்ஸ். நம்ம ப்ரேயர் பண்ணணும் இல்லைங்களா? ஆனால் அந்த ப்ரேயரோட உறுதி எதில் இருக்குது? நம்ம படிக்கிற வசனத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த படிக்கிற வசனத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கீங்களோ அந்த உறுதி தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு என்ன ஆகும்? கொண்டு போகும். அந்த சமாதானமற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும் உங்களுக்கு சமாதானத்தை என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனம் படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன வேணா பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்காமா? மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இந்த கஷ்டத்துக்கெல்லாம் பலன் எங்கே இருக்கு? சமாதானமான ராஜ்யத்தில் என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து சேரலாம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கிறாருங்களே. இப்போ இத்தனை நாள் நம்ம 200 நாளும் என்ன விஷயத்தை படிச்சுக்கோன்னா நாம் எப்படி இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் செல்லலாம், எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மகா அருமை மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவங்க அதை எப்படி காட்டணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை எப்படி காட்டணும்? உறுதியாக காமிக்கணும். அப்போ எப்படி உறுதியாக காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு பிரச்சனை வருதோ அப்போ அந்த பிரச்சனை வரப்போ என்ன பண்ணணும்? என்னதான் பிரச்சனை வந்தாலும் அது யார் மேலே தான்? யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? தேவன்கிட்ட கொண்டே கொடுக்கணும். அந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன ஒன்று பார்த்தோன்னா படித்த சத்தியத்தின் பிரகாரம் என்ன ஒன்று நின்று காமிக்கணும். பாருங்கள், இப்போ எனக்கு மிலிட்ரி இருக்காங்க. மிலிட்ரியில் அங்கே ஒரு எதிரி படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எதிரி படம் வருதுன்னா அவனை போ அப்படின்னு என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். நிற்பானா? நின்று ஐயோ அங்கே எதிரி வந்துட்டு இருக்கிறான் நான் எப்படி போகிறது அப்படின்னு இல்லை, போனால் போயிடுவான். போயிட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல என்ன ஒன்று ஏற்படாது, எதிரி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு டெடிக்கேஷன் என்னவான். இதை எங்கே கற்றுக்கிட்டான்? அவனுடைய ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டான். ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்டதை அப்படியே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறான். அப்ளை பண்ணி அங்கே எதிரி வரான், பிரச்சனை இல்லை, என் கேப்டன் என்ன பண்ணிட்டார் போன்னு சொல்லிட்டார், போனோம். இப்போ இதை அப்படியே நமக்கு அப்ளை பண்ணிப்பாரு. நமக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாதாரணமான சூழ்நிலைகள் வரும். வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வழியில் நடந்துட்டு. அப்போ அந்த சமாதானமற்ற சூழ்நிலை வரப்போ நம்மளுடைய ஃபெய்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை காமிக்கணும்.
எப்படி காமிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது யார் தான் அனுமதிக்கிறார்? தேவன் அனுமதிக்கிறாரு. வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் உங்களோட இருந்தனே காப்பாற்றுவார், நீ என்ன பண்ண தைரியமாக போ. இப்போ பாருங்க, இன்றைக்கும் கூட இப்போ இந்த 250 நாள் போயிடுச்சா, 250 நாள் சப்ஜெக்ட் கேட்டுக்கோம். 250 நாள் சப்ஜெக்டையும் சரி 200 சரி விடுங்க, 235ன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 235 நாள் சப்ஜெக்ட் போயிருக்கு. 235 நாளும் எதுலேருந்து தான் சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம்? லாக்டவுன்லேருந்து சப்ஜெக்ட் இல்லை, லாக்டவுன்லேருந்து சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். லாக்டவுன் வந்து அதாவது அசாதாரணமான சூழ்நிலையா இல்லை சாதாரணமான சூழ்நிலையா? அசாதாரணமான சூழ்நிலை. எப்படி அது முடிஞ்சது? தேவனுடைய கிருபையினால். இப்போ இங்கே சப்ஜெக்ட் பேச வர சகோதரர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணி வந்திருக்காங்கன்னா, படித்த வசனத்தை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னு கடைப்பிடிச்சிருக்காங்க. இது பெருமைக்காக சொல்கிறது இல்லை. 19 பேர் பேசிக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை விட்டுருங்க, 18 பேர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. 18 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 18 பேரும் எல்லா தடைகளையும் தாண்டி தான் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து நின்று சப்ஜெக்ட் பேசிட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது தேவன் கொடுத்த வாய்ப்பு, இதை நான் என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணணும். வெளியூர்ந்தாங்க கூட என்ன பண்ணிக்காங்க வந்திருக்காங்க. ஒரு சில சகோதரர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஃபேண்ட்டு போகிறப்ப 2 ஃபேண்ட்டாக போட்டு வந்தாங்க. ஏன் பிரதர் 2 ஃபேண்ட்டாக போட்டு வந்திருக்கீங்கன்னா, இல்லை போலீஸ் அடித்தாலும் வைக்காமல் கேட்குங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ரிப்பேர்டாக வராங்க. அங்கே போன அடிகளும் எனக்கு தெரியும், பரவாயில்ல, நான் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் பேசணும். அது எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை தாண்டி நான் என்ன பண்ணணும், போகணும். நாங்கள் அது அதோடைய சக்ஸஸ் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 230 நாள் வந்து சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, படித்ததை போதிச்சது மட்டும் இல்லை. நம்ம நிறைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் பார்த்துருக்கோம், விசுவாசத்தை காமிச்சான்னு பார்த்து. ஈசாக்கு பார்த்துருக்கோம், விசுவாசத்தை காமிச்சான்னு பார்த்து. இப்போ நம்ம சகோதரர்கள் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, காமிச்சிருக்காங்க. காமிச்சங்காட்டி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா 230 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். அதே மாதிரி சாத்தானுடைய அடுத்த டிவைஸ் என்ன தெரியுங்களா, எப்போவுமே ஒரு விஷயம் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னா அதோட ஆணி வேற அசைச்சிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா யார் அந்த ஆணி வேரோ அந்த ஆணி வேருக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும், அந்த விஷயம் தடைப்படும் அப்படின்னு நினைப்போம். இந்த விஷயம் தடைப்பட்டுச்சா, ஆணி வேத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நிறைய பேத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆனால் எந்த விதத்தும் என்ன பண்ணல தெரியுங்களா, இந்த விஷயம் தடைப்படும். எப்படி, அந்த ஃபெய்த். என்ன ஃபெய்த்துன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வசனத்தை கற்றுக்கிட்டாங்களோ அந்த வசனத்தை எப்படி பண்ணாங்க, அப்படியே அப்ளை பண்ணாங்க. எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 230 நாள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சுத்தம். அப்போ 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று என்னென்னா, நம்ம எப்போ ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம நாட வேண்டியது தேவன் தான். அவரை தவிர வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்யூஷன் தர முடியாது. 2வது, என்ன விஷயத்தை நம்ம படிச்சிட்டோமோ படித்தது என்ன பண்ணணும், தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. மகா அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்தது எங்கே தான் காமிக்கிறது, இங்கே தான் காமிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரதான் காமிக்க முடியும். அப்போ அந்த சூழ்நிலையில் வரப்போ நம்மளுக்கு நல்ல மைண்டில் ஞாபகம்னா, எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். தேவன் என்ன வருது, என்னை வெள்ளை நடத்துவார், நான் தேவனுக்காக நிற்கிறேன்னு. இது வரைக்கும் தேவனுக்காக நின்று யாராச்சும் கஷ்டப்பட்டுருக்காங்க? கண்டிப்பாக பாருங்க, தானியேல், அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, எல்லா சோதனையும் வந்துச்சு. கொஞ்சம் அந்த தீயே கொஞ்சம் கூட என்ன பண்ணலையாமா, அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே இல்லையாமா. அப்போ எப்படி அவங்களோட விசுவாசம் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காத்து அவர் காப்பாற்றுச்சு. அப்போ நமக்கு அந்த விசுவாசம் வேணும். விசுவாசத்தையும் காத்திருக்காங்க, அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கணும். அப்போ நமக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த சமாதானம் என்ன ஆகாது, கொஞ்சம் கூட என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போகாது அப்படிங்கிறது. இப்போ நம்ம சமாதானத்தை கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இந்த சமாதானம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் பார்த்தோம். அப்போ நம்ம எப்படி சமாதானத்தை இந்த உலகத்தில் கொண்டு போய் சேர்த்துறது, இப்போ சகோதரருக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த சமாதானத்தை எப்படி அவங்களுக்கு போதிக்கிறது அப்படிங்கிறது கூட சகோதரர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு அதான். இது எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இந்த 5 ஸ்டெப் ப்ரோக்ராமில் என்ன விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, எப்படி சமாதானத்தை ஒரு சகோதரனுக்கு கொண்டு வரணும். ஒரு சகோதரன் சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருந்தான்னா அவருக்கு எப்படி உதவணும், என்னென்னலாம் சொல்லணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா யார் நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த சமாதானத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதுக்கு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. லிசனிங், அசூரன்ஸ் ஆஃப் டிவைன் கேர், எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன்ஸ், ஃபாலோ அப் சப்போர்ட், கான்ஃபிடென்டல். இது கான்ஃபிடென்டல் சரி ஓகே விட்டுருங்க, வரல இங்கிலீஷ் எனக்கு.
ஓகேவா? சரி, இந்த விஷயத்த அந்தந்த பாயிண்ட் வரப்போ நான் தமிழ் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5 விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 விஷயத்தை தான் ஒரு சகோதரன் சமாதானத்தை எடுத்து எப்படி இன்னொரு சகோதரனுக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போக போகிறோம். ஃபர்ஸ்ட் லிசனிங் அப்படிங்கிறதுக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்கிறதுக்கு தீவிரமாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லிசனிங். இப்போ ஒரு சகோதரர் ஒரு பிரச்சனை இருக்கிறாருன்னா ஃபஸ்ட் நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்குறீங்க, ஒரு பிரச்சனை பிரதர் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுமாமா, கிளியராக கவனித்து கேட்கணுமா. அந்த கிளியராக கவனித்து கேட்டால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுங்கிறாருன்னா அந்த பிரச்சனையும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒருவேளை உங்களோட லிசனிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூட என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சகோதரனை நீங்கள் அப்ரோச் பண்ணி அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு சமாதானத்தை கோரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமாமா, நல்லா அவர் சொல்கிற பிரச்சனை என்ன பண்ணுங்க, கூர்ந்து கவனிங்க. அந்த கூர்ந்து கவனிக்கிறது தான் என்ன ஒரு ப்ராசஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா செகண்ட் ப்ராசஸ் ஈஸி. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கரெக்டாக இல்லைன்னா அடுத்து எல்லாமே என்ன ஆகிடும், தப்பாக போயிடும். ஏன்னா நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிடும், டோட்டலாக தப்பாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா அவருடைய பிரச்சனை என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து கேளுங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா அசூரன்ஸ் ஆஃப் டிவைன் கேர். வசனம் படிக்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அசூரன்ஸ் ஆஃப் டிவைன் கேர் அப்படின்னு என்னன்னா தெய்வீக அக்கறை என்ன பண்ணும், உறுதிப்படுது. தேவன் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது என்ன பண்ணணுமாமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்தா இதுக்கு சொல்யூஷன் யார் தான் கொடுக்க முடியும்னா வேற யாராலும் கொடுக்க முடியாது. யார் தான் கொடுக்க முடியும், தேவன் தான் கொடுக்க முடியும். அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன பண்ணணுமாமா ஆணித்தரமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உள்ள ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணணுமாமா இந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபெய்த் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ வசனங்களை மேற்கோள் காட்டி தான் என்ன பண்ணணுமாமா அவருக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைனுங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே போகும். இப்போ நீங்கள் உலக பிரகாரமான எக்ஸாம்பிள் எடுத்து அவர் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையில் தேவன் அவர் வழி நடத்துவாருங்கிற விஷயம் அவருக்கு புரியாது. உலக பிரகாரமான எக்ஸாம்பிள் போயிடுவார். அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணால் ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்ட பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறப்போ இந்த சொல்யூஷன் யாருனால தான் கொடுக்க முடியும், தேவனால தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அநேக எக்ஸாம்பிள்ஸ் எங்கிருந்தால் கொடுக்கணுமாமா, பைபிள்லேருந்து தான் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க, பைபிளில் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் மேலே வந்தவர் என்ன அமைதி ஆயிட்டீங்க, என்ன புரியல, யோசேப்பா. அதுக்கு முன்னாடி யோபு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லைங்களா. எத்தனை அடி, நிறைய அடி வாங்கினார். எங்கேயாச்சும் கீழே போனார்னா இல்லை, கடைசியாக ஒரு பாயிண்ட்ல இடறினார், இல்லைன்னு சொல்ல. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ணார். அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவரெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணும். இப்போ நம்மளும் யாருன்னா தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யாரை சார்ந்து தான் இருக்கணும், தேவனை சார்ந்து தான் இருக்கணும். நமக்கு சொல்யூஷன் யார் தான் கொடுக்க முடியும், தேவன் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கூட எதுலேருந்து தான் கொடுக்கணுமாமா, பைபிள்லேருந்து தான் கொடுக்கணும். இப்போ இந்த பைபிள்லேருந்து கொடுக்குறப்ப தான் பைபிளில் இருக்கிற சமாதானம் அவருக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். ஒரு வேளை நீங்கள் வெளியே இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவருக்குள்ள என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைனுங்கிற விஷயம் என்ன ஆகாது, உள்ளே போகாது. அப்படிங்கிற இன்னொரு வசனம் கூட படிச்சலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கிளியரா சொல்றேன், என்னன்னா தேவன் தான் என்ன பண்ணுவாரு, உங்களை விசாரிப்பாரு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொண்டு யார்கிட்ட சொல்லுங்க, தேவன்கிட்ட சொல்லுங்க. எங்கிட்ட சொன்னீங்க ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது யார்கிட்ட, தேவன்கிட்ட. தேவன் தான் என்ன பண்ணுவார் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து இந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி என்னன்னா கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்து முடிச்சுருக்குங்க, 2 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னங்க, லிசனிங். ரெண்டாவது எனக்கு வரல, ஓகே, அசூரன்ஸ் ஆஃப் டிவைன் கேர். ஓகேங்களா. அப்போ தெய்வீக
தன்மையத்துக்குள்ளே தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள கைடன்ஸ். தேவன் தான் உங்களை காப்பாற்றுவார், தேவன் தான் எல்லாமே சொல்லிட்டோம்னா அதிகமாக தேவனை குறித்தான காரியங்களை தான் நம்ம பார்த்தோன்னா அவரை கைட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து எக்ஸ்ப்ளோரிங் ஆப்ஷன்ஸ் வசனம் படிக்கலாம். மத்தேயு 18:8-9. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே இயேசு கிறிஸ்து கொடுத்த கைடன்ஸ். உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனைக்கு சோர்ஸ் என்னன்னு பாரு, அந்த சோர்ஸ் என்ன பண்ணணும் எடுத்துரு அப்படிங்கிறது. அப்போ நம்மளும் சொல்கிறப்ப எப்படி கொடுக்கணுமாமா, ஒரு கைடன்ஸ் எப்படி இருக்கணுமாமா, இந்த ஒரு கைடன்ஸில் அவங்களுக்குள்ள என்ன வரணும், ஒரு சமாதானம் வரணும். அந்த சமாதானம் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கரெக்டாக என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அந்த ரூட்டை கண்டுபிடிச்சி அந்த ரூட்டை என்ன பண்ணிடுங்க, வெளியே எடுத்துருங்க. அதனால நீங்கள் சொல்கிறாரு, ஒரு கை உனக்கு பிரச்சனை பண்ண எடுத்துக்கொடு. அப்போ கைங்கிறது கை இல்லை, அந்த கை மாதிரி ஒரு ஒரு சகோதரனோ இல்லை வேறு யாராச்சும் இருக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை நீ என்ன பண்ணு விளக்கிடு. அப்போ தேவன் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறாரு. உலக பிரகாரமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பிரச்சனையை நீங்கள் வெளியே எடுத்து போடணும் அப்படின்னா அந்த ரூட்டை பாருங்கள். அந்த ரூட்டை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை பார்த்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை போயிடும். அப்போ அந்த ரூட்டை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை போகாது. அப்படிங்கிறத கரெக்டாக என்ன பண்ணணுமாமா, சத்தியத்தின்படி என்ன பண்ணணுமா கைட் பண்ணணும். உங்களுக்குள்ள பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த பிரச்சனைக்கு சோர்ஸ் என்ன, அந்த சோர்ஸுக்கு பைபிள் என்ன சொல்யூஷன் சொல்லுது, அந்த சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணுங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அடுத்து 4வது பாயிண்ட், ஃபாலோ அப் சப்போர்ட். ஃபாலோ அப் சப்போர்ட் அப்படின்னு என்னென்னா, அவருக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அவ்வளோதான். அந்த பிரச்சனையோடு தான் அவரும் இருப்பார். அப்போ என்ன பண்ணுமாமா, அவருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கைடன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த கைடன்ஸை கடைசி வரைக்கும் நின்று என்ன பண்ணுமாமா காப்பாற்றணும். வசனம் படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 18:24. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு கைடன்ஸ் கொடுத்தீங்களோ, கைடன்ஸ் கொடுத்தது மட்டும் பத்தாது, அந்த கைடன்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அந்த என்ன பண்ணுமாமா அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வர வரைக்கும் அவர் என்ன சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, கான்ஃபிடென்டாலிட்டி. அப்படின்னா இப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சகோதரன் வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். எந்த விதத்துலையும் உங்களை தாண்டி என்ன பண்ணிடக்கூடாது, மித்தவங்களுக்கு போயிடக்கூடாது. ஒரு பிரச்சனையை சொன்னோன்னே உடனே ஃபோன் பண்ணி, பிரதர் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அவருக்கு என்ன பண்ணுறது, நான் தான் கைட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதனால தான் கான்ஃபிடென்டாலிட்டி அப்படிங்கிறது. இந்த விஷயந்தான் அவருக்குள்ளே என்ன பண்ணுமாமா அதிக சகோதர அன்பு என்ன பண்ணும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன பார்த்தீங்கன்னா அவர் நாளைக்கு என்ன பண்ண மாட்டார், அந்த விஷயத்த சொல்லணும். அப்போ நீங்கள் ஒருத்தர் சமாதானத்தை கூறணும் அப்படின்னா கரெக்டான கைடன்ஸில் கொடுத்தா மட்டும் பத்தாது, அந்த விஷயத்த எந்த விதத்துலையும் யாருக்கும் என்ன பண்ணிக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்டு. நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோட களவாதே. இங்க நீதிமொழிகள் சொல்றப்போ யார் வளர்வாய்க்கானோ அவங்க என்ன பண்ணாது சரி. அப்ப என்னன்னா நம்மளுடைய அவர் சொல்றக்கூடிய விஷயத்த எந்த விதத்திலையும் நம்மளை தாண்டி யார்ட்டையுமே போயிடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக என்ன பண்ணணும்னா தேவனுடைய சமாதானத்துக்கு நேராக ஒரு சகோதரன் என்ன பண்ணணும்னா கைட் பண்ண முடியும். அப்படிங்கிறத இந்த ஒரு சப்ஜெக்டில் நம்ம பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வசனம் மாறி இருக்கு. ஃபைனல் பீஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம வாங்க போகிறோம், இந்த ஃபைனல் பீஸபிள் கிங்டம் தான் என்ன பண்ணணும்னா நம்ம கடைசியாக டார்கெட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனை தான் சமாதானத்துக்கு நிறைய காரியங்கள் வந்து கவர்மெண்ட்டு இல்லை வேறு யார் எடுத்தாலும் சமாதானம் என்ன ஆகாது, இங்கே வராது. சமாதானம் எங்கே தான் வரும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை தான் வரும். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா சமாதானத்துக்குரிய காரியங்களை தான் நம்ம என்ன பார்த்தோன்னா செய்யணும். அதைத்தான் யார் பார்த்தோம், ஆபிரகாம் பார்த்தோம், ஈசாக்கு பார்த்தோம், அப்புறம் யோனத்தான் பார்த்தோம். அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாத சூழ்நிலை வந்தாலும் அவங்க எதை தான் நாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமாதானத்தை தான் நாடினாங்க. இப்போ நம்மளும்
தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் அதிகமாக விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் அப்படிங்கிற விஷயம் தான் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். இப்போ நம்ம அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக போகிறோம் அப்படின்னா அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனங்கள் பார்த்து இந்த சப்ஜெக்டை முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 3. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். அப்ப இங்க என்ன விஷயத்தை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ராஜ்யத்தில் இப்போ இங்கே யார் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டுட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். அங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவனால் செயல்பட முடியாத அந்த விஷயம் இருக்கும். அந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. அப்போ அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சமாதானமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை தான் யாருக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க, நமக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. இப்போ உங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாதானத்தை நோக்கி கொண்டு வாங்க. நீங்கள் என்ன வாங்க போறீங்க? சமாதானமான ஒரு ராஜ்யத்தை வாங்க போறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல சொல்லிட்டு இருக்குது. அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அப்ப அந்த ராஜ்யம் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குமாமா? பீஸபிள் கிங்டம். கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லாத ஒரு ராஜ்யம். ஏன்னா என்னென்ன விஷயங்கள் வச்சு இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அது எல்லா விஷயத்தையும் தேவன் எப்படி மாற்றிடுவாருன்னா டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவார்னா கொண்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிற நீங்கள் கொஞ்ச காலம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் வாங்க போகிறது மிகப்பெரிய சமாதானமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போகணுன்னா கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறப்போ உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்னா சமாதானம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 11:9. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இதுதான் கடைசி பாயிண்ட். என்னன்னா டோட்டலா எல்லா ஜனங்களும் யாரை புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனை புரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த உலகமும் சமாதானமான ஒரு ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறது. இந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா ராஜாக்களாக அடைச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம ராஜாக்களாக அடைச்சிருக்கிறோம்னா இங்கே கொஞ்ச நாள் நீங்கள் என்னன்னா சமாதானத்தை கூறுகளாக இருக்கணும், சமாதானம் பண்ணைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்டில் இருக்குது. சரி, இப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த வசனம். சங்கீதம் 34:14. 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கிளியரா சொல்லிட்டார். என்னன்னா தீமையை விட்டு உனக்குள்ள தீமை வரும், அந்த தீமை வரப்ப என்ன பண்ணு? அதுலேருந்து விலகிடு. அடுத்து என்ன? நீங்க எவ்வளவுதான் தீமை உங்களுக்கு வந்தாலும் நீங்க திரும்ப என்னதான் செய்யணும்? நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த சமாதானத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணுறீங்க. சமாதானத்தை தேடி அது என்ன பண்ணுங்க? அதை தொடர்ந்து கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்ம நினைக்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அதிகப்படியாக சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வரும். சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா திரும்பி நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து வசனம் படிக்கலாம். யோவான் 14:27. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்போ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்றாரு. ஆனால் நமக்கு சமாதானம் இருக்கா? அப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்போ சமாதானமற்ற சூழ்நிலை வரும்? ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி கொரோனாவே வச்சுக்கோங்களேன். இப்போ கொரோனாங்கிற விஷயம் சமாதானத்தை கொண்டு வந்துச்சா, சமாதானத்தை இல்லாத சூழ்நிலை கொண்டு வந்துச்சா? கண்டிப்பாக சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயாச்சும் கலங்கினாங்களா? ஏன் இப்படியெல்லாம் வரும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணிட்டாரு? மற்ற 24 படிச்சிங்கன்னா தெளிவாக இருக்குது. கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும், எல்லாமே என்ன ஆகும்? வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? ரெடியாக இருந்துக்குங்க. இப்போது ரெடியாக இருந்துக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாமே என்ன இருக்காது? சமாதானமற்ற சூழ்நிலைகளை கொண்டு போயிருக்குமா இல்லை சமாதானத்துக்குள்ள சூழ்நிலைக்கு கொண்டு போயிருக்கும்? கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்க வேண்டியது தான்.
தேவன் நடத்திட்டு இருக்கிறாரு. இதில் என்ன எனக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை வராது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அந்த பிள்ளைகள் எப்படி தான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவன் டோட்டலாக என்ன பண்ணிட்டாரு, என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிட்டார், டோட்டலாக சொல்லி கொடுத்தாரு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு வந்து நமக்குள்ள சமாதானம் இருக்கா சமாதானம் இல்லையா அப்படின்னா நல்ல சமாதானம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் யார் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க, தேவனுடைய வழிநடத்தல தான் நினைக்கணும் நடத்திட்டு இருக்கிறாருங்கிறது யாருக்கு புரிஞ்சிருச்சு, அவருடைய பிள்ளைகளாக நமக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்ப கவலை வரும்னா, அந்த விஷயம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலைன்னா கவலை வரும். நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நமக்குள்ளே என்ன ஆச்சு தெரியுமா, அதிகமான சந்தோஷம் என்ன ஆகிட்டு இருக்குது, வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, ஒட்டுமொத்த உலகமும் யாருக்கு பிரியமாக மாறப்போகுதுன்னா தேவனுக்கு பிரியமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நமக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமாதானங்கிற விஷயம் தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயங்கள் உங்கள் சிந்தனை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே யார் வழி நடத்திட்டு இருக்கிறா, தேவன் வழி நடத்திட்டு இருக்கிறப்போ அது எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமாக இருந்து தேவன் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் விளக்கிட்டு நம்ம என்ன பண்ணவங்களா இருக்கணும், சமாதானம் பண்ணவர்களாக இருந்தோம்னா யாருடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சென்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு 3 பாயிண்ட் மட்டும் பார்த்து இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம். இப்போ சமாதானம் பண்ணவர்கள் இன்னொரு 3 கேரக்டர் இங்கே ஸ்லைடில் வராது, ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களுக்குள்ளே என்ன இருக்கணுமாமா, ரொம்ப பொறுமை இருக்கணும். ஏன் பொறுமை வேணும் அப்படின்னா பொறுமை இல்லைன்னா அது எதுக்குள்ளே லீட் பண்ணிடும், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை கோரணும் அப்படின்னா ஃபஸ்ட் அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா பொறுமை இருக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதியான குரல். எந்த விஷயத்தையும் என்ன பண்ணணுமாமா அந்த சாஃப்ட் வாய்ஸில் சொல்லணுமா, எடுத்தோன்னு என்ன பண்ணிடக்கூடாது, கத்திடக்கூடாது. ஏன்னா நீ கத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிறவங்க என்ன ஆக மாட்டாங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன வாய்ஸில் தான் சொல்லணுமா, அமைதியான குரலில் தான் என்ன பண்ணணுமாமா சொல்லணும். அப்போ தான் என்ன உருவாகும் அப்படின்னா சமாதானம் உருவாகும். ஒருவேளை வாய்ஸ் அப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் வேறு, அவர் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன ஆகும் வேறையாக இருக்கும், அது வேறு மாதிரி லீட் பண்ணிடும். அப்போ அடுத்து பொறுமைக்கு அப்புறம் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பொறுமையாக சொல்லணும், அடுத்து அமைதியாக சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்லணும்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக என்ன குணம் அதிகமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இரக்க குணம் இருக்கும். இரக்க குணம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னாமா அதிகமான சமாதானத்தை என்ன பண்ணுவாங்க தேடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறப்போ நிறையா பாயிண்ட் சொன்னார், அது 8 பாயிண்ட் சொன்னார், அதில் இரக்கம் என்ன இருக்குது வருது அப்படின்னு. அப்போ அந்த இரக்க குணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் அதிகமான என்ன விஷயத்தை விரும்புவாங்களாமா, சமாதானத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்களாமா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டில் பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். அப்போ நம்ம சமாதானம் பண்ணவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பப்ளிக் மீட்டிங் போடுறப்ப அந்த பப்ளிக் மீட்டிங் என்ன தலைப்பு வைப்போம், நம்ம உலக சமாதானத்தின் சுவிசேஷம். அப்படி என்ன அர்த்தம், ஊரையெல்லாம் கூட்டி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறோம். நம்ம அதுக்கு தான் பப்ளிக் மீட்டிங் போடுறோம். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம இப்போ அந்த சமாதானம் இந்த பூமியில் இல்லை அப்படிங்கிறத ஜனங்களுக்கு சொல்லி அந்த சமாதானத்தின் ராஜா வரும்போது வருங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ஜனங்களுக்கு. அப்போ சொல்லிக் கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால்
அவங்க சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. சொல்லிக் கொடுக்குறவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சமாதானத்தை வாழ்ந்து காமிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் தேவை அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் அந்த சமாதானத்தோடு இருந்தவங்களுடைய வாழ்க்கையும் நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு சப்ஜெக்டில் வந்து நம்ம படித்தோம். ஸோ சமாதானமாக இருக்கணுமா சந்தோஷமாக இருக்கணுமான்னு கேட்டால் நம்முடைய பதில் என்ன? எல்லாரும் ஃப்ளோவாக சொல்லிடுவாங்க, சமாதானத்தோடு இருங்க அப்படிம்பாங்க. நம்மகிட்ட கேட்டால் சந்தோஷமாக இருக்கணுமா சமாதானமாக இருக்கணும்னு கேட்டால் சமாதானம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அது சில சமயத்தில் சந்தோஷமாக கூட இருக்காது, ஆனாலும் அதில் என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும். அப்போ நம்ம சந்தோஷத்தை தேடுகிறவர்கள் அல்ல, எதை தேடுறவங்க? சமாதானத்தை தேடுறவங்க. அப்போ சமாதானத்தை தேடுறவங்க எதுக்குமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம்னா எந்த சூழலிலும் நம்முடைய மனசு அந்த சமாதானத்தை விட்டு போகாது. நம்ம சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருப்போம், மற்றவங்களுக்கு நம்ம சமாதானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருப்போம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இன்னைக்கு பாடத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மலைக்கு போகிறவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு பிரசங்கம். அந்த மலைங்கிறது நமக்கு தெரியும் ராஜ்யம். ஸோ ராஜ்யத்துக்கு போகிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான கேரக்டரில் இந்த சமாதானம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பாடத்தின் மூலம் நம்ம பார்த்தோம். தேவனுக்கும் சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜோஷுவா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் 10ஆம் தேதி. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இதன் விளக்கம்: லக்கை அடைவதற்கு நீண்ட தாமதமாகிறது என்று எந்த கிறிஸ்தவனும் அதிருப்தி அடையக்கூடும். தேவ வசனமாகிய ஞானப்பாலை பருக ஆவிக்குரிய ஆரோக்கியமான குணங்களை பெற்று ஆவிக்குரிய நோக்கம் ஆவிக்குரிய பலம் அடைந்து கிறிஸ்துவ குணலட்சணங்களில் நாம் பூரணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பூரணம் அடைந்தோமே ஆனால் உலகம், எதிராளியாகிய சாத்தான், சரீரம் ஆகிய இவைகளை ஜெயித்தவர்களாய், இவைகள் மூலம் வரும் எல்லா சோதனைகளையும் வென்றவர்களாய் இறுதி வரை உறுதியாய் நிற்க வேண்டும். நாம் பூரணத்தை அடைந்த பிற்பாடுதான் பலமான சோதனைகள் உண்டாகும். தேவ சேவையில் அசட்டை, நம்முடைய பலியின் ஜீவியத்தில் உற்சாகமின்மை, வெறுத்தல், உதார குணமின்மை, சகோதரர்களிடம் அன்பின்மை, நீதியின்மை, சத்துருக்களிடம் பெருந்தன்மையின்மை ஆகியவை வரலாம். அதற்கு இடம் கொடாமல் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய நித்திய ஜீவனையும் தேவ ராஜ்யத்தில் நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்துவோட கூட உடன் சுதந்திரராக இருக்க போகிற மகிமையான நிலையை பரிசாக வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனாக தன்னுடைய அன்பையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் முழுமையாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எதிராளியின் தாக்குதலில் இருந்து வெற்றி பெற தேவைப்படும் போது கர்த்தராகிய இயேசுவின் கிருபை பொருந்திய சகாயம் செய்யும் வார்த்தைகள் நமக்கு உண்டு என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதே. இன்றைய நாளுக்குரிய இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சரவணன் அவர்கள் வந்து எடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பின்பு நம் அறிவிப்புகள் சில விஷயங்களை நம்ம மறுபடியும் நம்ம கேட்போம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்புவின் உலக தந்தை, சிறுவரின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் கேருபீன்கள் மத்தியில் ஒளியாய் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, அப்பா, உம்முடைய பாதப்படியாகிய பூமியிலிருந்து உமது அன்பு குமாரனை நாமத்தின் மூலம் உம்முடைய சித்தத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் அப்பா உமக்கே எல்லா புகழும் துதிகன மகிமையும் யாவற்றையும் எடுக்கிறோம். தேவனே, உலகத்தின் முடிவு காலத்தில் ஜீவிக்கிற எங்களையும் கூட தந்தையை உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்த உமது குமாரனின் ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலம் எங்களை உயிர்ப்பித்து இன்றைய நாளிலும் கூட தேவனே, நீர் சித்தம் கொண்டு உம்முடைய தாசனின் வாயிலாக உம்முடைய வல்லமை மிகுந்த ஆவியின் மூலம் ஒரு சமாதானமான சத்திய வாடத்தை தந்தீரப்பா. தேவனை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் நாங்கள் இருந்து எங்களை நாசமாக்கி விடாமல் அந்த வார்த்தைகளை கை கொண்டு தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் உம்முடைய அனுமதியோடு கூட வரக்கூடிய சகல விதமான சத்துருக்களையும் நாங்கள் நேசித்து அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய தவறுகளையும் தப்புகளையும் கூட தயவாய் மன்னித்து உமது அன்புக்குமாரனின் சாயலுக்கு ஒப்பானவர்களாய் தகப்பனே, உம்முடைய ஆவியை மகிமைப்படுத்தக்கூடிய உமது மகனின் நற்கந்தங்களாய் நறுமணம் வீச தகுதியற்ற எங்களை இருதயங்களே தகப்பனே, உம்முடைய வல்லமை மிகுந்த தூய ஆவியின் மூலம் தகுதிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இன்றைய நாளிலும் கூட தகப்பனே,
உம்முடைய அன்பு சித்தத்தின்படி உமது அன்பு குமாரனின் ஆவியின் மூலம் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க வரம் பெற்ற உலகத்தில் எங்கும் உள்ள திருச்சபை பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் அப்பா. எங்கள் அனைவர்களது சரீரத்தில் உள்ள மாம்சத்தின்படியான சகல பலவீனங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி இரட்சியும் தந்தையே. உமது சித்தத்திற்கும் உமது மகனின் இரத்தத்திற்கும் நாங்கள் எந்த விதத்திலும் துரோகம் செய்து விடாமல் தகப்பனே, உமது அன்புக்குமாரனின் ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி வாழ்ந்து உமக்கு பிரியமான மரணத்தை கிறிஸ்துவுக்குள் மரித்து உம்மை தரிசிக்க கிருபை செய்துள்ளோம் அப்பா. யாவற்றையும் எங்களது சித்தத்தின்படி அல்ல தந்தையே, உமது அன்புக்குமாரனுக்குள் நீர் எங்கள் மீது கொண்ட அன்புள்ள உம்முடைய சித்தத்திற்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். முக்கியமான சில அறிவிப்புகள். நேற்றைய தினத்தில் நம்ம கொடுத்த அறிவிப்பை தொடர்ந்து மறுபடியும் திருப்பி சில விஷயங்களை சகோதர சகோதரிகளுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிறது. ஆகவே கொஞ்சம் கரெக்டாக அது எல்லாருமே கவனிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி தேவனுடைய சித்தப்படி நாளை காலை 8:30 மணிக்கு நம்முடைய சபையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சபை ஆராதனை நம்ம சபை ஹாலில் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நடைபெற இருக்கிறது. அதில் எல்லாரும் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அந்த சூழ்நிலை வெகு சீக்கிரத்தில் தேவன் அதை மாற்றி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். எதுக்குமே ஒரு ஆரம்பம் தேவை. அந்த ஆரம்பம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதனால் அந்த ஆரம்பத்தை தேவன் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம எடுத்துக்கிட்டு நாளை தினத்தில் நம்முடைய சபை ஹாலில் காலை 8:30 சரியாக நம்முடைய ஆராதனை துவங்கும். ஆனால் எல்லாரும் 8:30 அது கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளே வரப்போ எல்லாத்துக்கும் டெம்பரேச்சர் ஸ்கேனிங் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாருடைய அந்த டெம்பரேச்சர் ரீடிங் எழுதணும், பேர் பார்த்து எழுதணும். அதுக்கெல்லாம் நிறைய நேரங்கள் எடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் நேற்றைய தினத்தில் என்ன அறிவிச்சிருந்தோம்னா, வரக்கூடிய சகோதர சகோதரிகள் 7:45 இருந்து இல்லையா, கரெக்ட் தானே, 7:45 8:15 வந்துருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில சகோதர சகோதரிகள் கேட்டாங்க, பிரதர் 7:45 நாங்கள் 7 மணிக்கே வீட்டிலேருந்து புறப்பட்டு வரேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு வாரம் நீங்கள் அப்படி வாங்க, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்த வாரம் ஒருவேளை நமக்கு இந்த டைமிங் கொஞ்சம் சீக்கிரம் வர்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடுத்த வாரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு மாறுதல் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஒரு வாரத்தை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து வரவங்க கொஞ்சம் 8 மணிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் தப்பில்லை. ஆனால் கூடுமான வரைக்கும் எல்லாருமே இந்த 7:45 அப்படிங்கிற டைம் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வயது வரம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம், இந்த கொரோனா தொற்று ஈஸியாக யாரை பாதிக்குமோ அவங்க கொஞ்சம் வராமல் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து கேட்டால் பெட்டராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இது குறைய திருப்பி எல்லாருமே அப்புறம் மறுபடியும் நம்ம கூடிக்கலாம். அப்படிங்கனால ஏஜ் லிமிட் நேற்று சொல்லியிருந்தோம். அது நம்ம கொடுத்ததில்லை, கவர்மெண்ட் கொடுத்த அறிவிப்பு தான். 15 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதே மாதிரி 60 சொல்லியிருந்தோம். 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்னு சொல்லி வர வேண்டாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக ரூல்ஸ் படி பார்த்தா 65. நேற்று சகோதரர்கள் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசினாங்க. நம்முடைய மூத்த சகோதரர் பேசினார். ஸோ 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்களும் அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கலாம். அந்த குழந்தைகளை கவனிக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் கவனிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம்னா சப்ஜெக்ட் கேட்டுக்கலாம். சப்ஜெக்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதையும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி வரும்போது கம்பல்சரி எல்லாருமே மாஸ்க் போட்டு வரதை பற்றி நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை எல்லாரும் பின்பற்றும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாரையும் பார்த்த உடனே நமக்கு ஆர்வம் வரும். வந்தவொடனே ஒருத்தர் பார்த்து நம்ம கட்டி தழுவி நம்முடைய அன்பை தெரிவிப்பதற்கு நம்முடைய மனசு முயலும். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அது வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கூட ஒரு காரியமாக கடைசியில் போய் முடிஞ்சிடக்கூடாது, நமக்கு ஒரு தவறான விஷயமா முடிஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறனால நம்ம சகோதர சகோதரிகளை பார்த்து அந்த அன்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கை கொடுக்குறதோ கட்டி தழுவுறதோ இந்த விஷயங்கள் எல்லாமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்குமே என்ன பண்ண வேண்டாம் வேண்டாம். எல்லாருமே அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தப்பே கிடையாது. அது மாம்சத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ், மனசில் தான் டிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாது யாருக்குமே. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் தாராளமாக நம்ம மெயின்டைன் பண்ணி யாருக்கும் நம்மளால் ஒரு பாதிப்பு வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு விஷயம், நமக்கு தேவையான பொருட்களை நாமளே வீட்டிலேருந்து எடுத்து வந்துடலாம். எந்த பொருளும் இங்கே எடுக்க வேண்டாம். எடுத்தால் அதை திருப்பி அதை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டி வரும். அதனால் சகோதர சகோதரிகள் தண்ணி குடிக்கிற பாட்டில் முதற்கொண்டு கூடுமான வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க கொண்டு வந்துருங்க. பாட்டு புஸ்தகமோ மற்ற எந்த விஷயமோ நம்ம சபை ஹாலில் இருக்காது. எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னா அவங்க கையில் எடுத்து வந்துருங்க. ஒருவேளை பாட்டு புஸ்தகம் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்க, வந்ததுக்கப்புறம் கொடுத்து அதை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டு முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பிளேல போட்டுறோம், இங்கே பாடிக்கலாம். அதனால் அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. குறிப்பெடுக்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்களே அந்த நோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே வர போகிறோம். அதுக்கு சகோதரர்கள் தயாராக இருப்பாங்க.
அதே மாதிரி முக்கியமான இன்னொரு அறிவிப்பு, சபை ஹாலில் சேர்ஸ் எப்படி போட்டிருக்கோ அப்படியே உட்காந்துக்கலாம். நம்ம சேர் நம்ம இழுத்து நம்ம தள்ளி போட்டு உட்கார வேண்டாம். சேர்ஸ் போட்டிருக்கிறதே கரெக்டாக எப்படி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. அதனால் அதன்படி நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதிக நேரம் இங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் கீழே நின்று அதே மாதிரி ரொம்ப நேரம் பேசாமல் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால சீக்கிரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வீடியோகள் செய்யணும். நமக்கு தான் சாயந்தரம் சப்ஜெக்ட் இருக்குது, நமக்கு 250 சப்ஜெக்ட் தேவன் கொடுத்துருக்காரு நம்ம கேட்கறதுனால அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு கிடையாது. அதெல்லாம் தேவன் கரெக்டான டைமுக்கு என்ன பண்ணிடுவார்னா கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம். இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள் நான் சொல்கிறது எந்த அடிப்படையில் சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்த ரூல்ஸை தளர்த்ததோ இல்லையோ, நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். அந்த இருக்க போகிற கொஞ்ச நாளில் நம்ம சரியான விதத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், தேவன் சொல்கிற காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒழுங்குமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தயவு செய்து யாரும் தவறாக எடுத்துக்காம, பெருசாக எடுத்துக்காம நம்ம இதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற நோக்கத்தை மனசில் வச்சுட்டு அனைத்து சகோதர சகோதரிகளும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ சபை ஆராதனை நாளை காலை 8:30 சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடும். நம்ம 7:45 எல்லாரும் வர ஆரம்பிச்சிடலாம். வந்து செகண்ட் கேட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஸ்கேன் பண்ணி நம்முடைய சகோதரர்கள் உள்ளே அனுப்புவாங்க. அந்த சமயத்தில் நம்ம எல்லாருமே வந்து விடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 8:15 நேரிலும் சந்திக்கலாம், ஃபேஸ்புக் வாயிலாகவும் சந்திக்கலாம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தேவன் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமீன்.